இன்னைக்கு மதியானம் சரியான மைண்ட் ஃபக்கு. சாப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது காஃபி குடிச்சே ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு. பக்கத்தில் பார்த்தா வழக்கமாக குடிக்கிற கடை இல்லை, பெட்டி கடை மாதிரி இருக்கும், அது இல்லை. அப்புறம் பார்த்தா சாய் கிங்ஸ் தான் இருந்துச்சு. நான் இது வரைக்கும் சாய் கிங்ஸ் போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே எனக்கு வந்து வேறு ஏதோ புதுசாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்குது, போய் காஃபி இருக்குமா எனக்கு தெரியாது. நான் போய் டீ தானே இருக்குது, காஃபி இருக்குமா அப்படின்றான். காஃபி இருக்கும்பா அப்படின்றாங்க. ஓகே, அப்போ காஃபி ஒன்று எவ்வளோ கேட்டால் 20 ரூபாயா அப்படின்னு கேட்குறேன். இல்லை 40 ரூபா. 40 ரூபாயா, சரி வாங்கி உட்காந்தா சுகர் அவன் போட மாட்டேன்ட்டான், சுகரை என்னை போட சொல்லிட்டாங்க. சரி சுகரை போட்டு குடிக்கிறேன். அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அமைதி ஆகுது, மைண்டு எல்லாமே அமைதி ஆகுது. அது எப்படின்னு தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், எந்த வித இதுவுமே மைண்டில் ஓடலை. அதுக்கப்புறம் வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு மைண்ட் டிஸ்டர்ப்டாக இருக்கும்ல, அம்மா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது புரியுது எனக்கு. இது என்னோட ஹெட்ஸு நிறைய பேர் இருக்காங்க ஆஃபீஸில், அவங்க எல்லாருமே வந்துட்டு சாய் கிங்ஸில் தான் வந்து எப்பவுமே குடிப்பாங்க. எனக்கு புரியாது எதுக்கு நிறைய 40 ரூபா கொடுத்து நிறைய காசு இருக்கும், இங்கே எதுக்கு போய் குடிக்கிறாங்க, வெளியே கொடுத்தா காசு மிச்சம் தானே அவங்களுக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இங்கே போகிறது மூலயமா உங்களுக்கு மைண்ட் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. இதே நீங்கள் வெளியே போய் டீ கடையில் குடிச்சிங்கன்னா பக்கத்தில் 10 பேர் தம் அடிச்சுட்டு இருப்பான், இங்கே வேணால் சண்டை போட்டுட்டு இருப்பான், டிராஃபிக் இருக்கும், இப்படி இருக்கும். இங்கே போகிறப்ப அப்படியே மைண்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ் ஆகிடுது, அமைதியாகிடுறோம், எந்த யோசனையும் இல்லை, ஃபோக்கஸ்டாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. அது வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது.